ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். நம்ம நேற்று எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா 1837 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நேற்று 2 சவாரி தாங்க நம்ம ஓட்டியிருக்கோம். ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லாங் சவாரி தாங்க. லாங்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு சவாரி இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 42 கிலோமீட்டர் தள்ளி அமுச்சிட்டாங்க. பெருங்குடியெல்லாம் தாண்டி சோழிங்கநல்லூர் கிட்ட நம்மளுக்கு வந்து அமுச்சிட்டாங்க 42 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 51 ட்ரிப் ஒன்று வந்ததுங்க. நல்ல ட்ரிப்புங்க. 1012 ரூபா வந்ததுங்க. நம்ம அக்செப்ட் பண்ணி எடுத்தாச்சு. பட் வந்து இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே பண்ண முடியல. நம்ம கஸ்டமர் நம்பர் எடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் நம்மளால் எடுக்க முடியல. எடுத்திருந்தா கூட நம்ம ஓனாக போயிருக்க மாட்டோம். கஸ்டமரோட பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம திருப்பி ஒரு புக்கிங் போட சொல்லியிருப்போம். அந்த புக்கிங் நம்மளுக்கு வந்திருக்காது. 2-3 புக்கிங் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும். சரி, அந்த வாய்ப்பாச்சும் நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்த்தா அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. சரி, வேறு ஏதாச்சும் வீட்டு தசையாக வருதா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அந்த வீட்டு தசையாக நம்மளுக்கு வரல. திருப்பி நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் தசையாக தான் வந்தது. ஐ டிமாண்ட் வந்தனால நம்ம எடுத்துட்டோம். 400 சில்லறை என்னமோ வந்தது. சரி, நம்ம இருந்த இடத்துலேருந்து ஒரு 8.5 கிலோமீட்டர் நம்மளுக்கு ட்ராப் வந்தது. சரி, நம்ம அதை போய் முடிச்சுட்டு அடுத்த சவாரி நம்ம எதாவது எடுக்கலான்னு பார்த்தோம். சத்யபாமா காலேஜ் ஆண்டு தான் லாஸ்ட்டு சவாரி நம்மளுக்கு முடிஞ்சுது. வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன், ஒரு 1 hour வெயிட் பண்ணேன். 3 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே வரல. அதுக்கப்புறம் நான் வண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்தோன்னா 8 மணி ஆயிடுச்சுங்க. 8 மணிக்கு மேலே நம்மளுக்கு வந்து லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. அதனால் நான் ஆஃப்லைன் போட்டு நம்ம வீட்டு தசையாக மூவ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. எம்டிஏ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 35லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் எம்டிஏ வருங்க. சரி, என்ன பண்ணுறது, ஒரு நாள் நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது, ஒரு நாள் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது. இதாக இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தானங்க ஆகணும். அதனால் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம வீட்டு தசையாக மூவ் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த சவாரி எடுத்தாலும் வேஸ்ட்டுங்க. ஓவர் டிராஃபிக்காக இருக்கும். அதனால் நம்ம எதுவும் எடுக்கலை. சரி, ஓகேங்க, நம்ம போர்ட்டல் பார்ட்னர் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. போர்ட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா வானகரம்ங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன், கரெக்டுன்னாங்க. பிக்கப் லொக்கேஷன் கரெக்டு, ட்ராப் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னாங்க. சரி, ஓகேன்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 1.8 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்மங்க பிக்கப் கிலோமீட்டர் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் கிட்ட போயிடலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக தாங்க கொடுத்துருந்தாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் வந்து என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாமாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் வந்து பலகை ஐட்டம் தாங்க ஏற்ற போகிறாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 8 அடி பலகைங்க, 25 பலகையான் டோட்டலாக. கஸ்டமர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு பார்த்தேன்னா, 8 அடி பலகை வந்து நம்ம வண்டியில் அலோடு இல்லை சார், இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா தர மாதிரி தான் சார் இருக்குன்னு. சரி, நான் தரேன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டாங்க. 150 நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்துடலாமாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அப்போ தான் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தோன்னா 7.8 கிலோமீட்டர் காட்டுது. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமர் நம்ம கூடயே வரனால நம்மளால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியாதுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம அரைவல் கொடுத்தாதாங்க வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகி ஓட ஆரம்பிக்குங்க. நம்ம இப்போ அரைவல் கொடுத்துடலாமாங்க. அரைவல் கொடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு பாருங்க வார்னிங் மெசேஜ் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்குது. கஸ்டமர் ஏதாச்சும் பிக்கப்போ ட்ராப்போ ரெண்டுத்துலேயும் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. பிக்கப்லேயும் ஷோ ஆகும், ட்ராப்லேயும் ஷோ ஆகுங்க. நம்ம இது வந்து மார்க் அரைவல் கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த பேஜ்லேருந்து போக ஆரம்பிச்சிருங்க. நம்ம இப்போ மார்க் அரைவல் கொடுத்தா தாங்க நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மார்க் அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. ஆளுங்க நிறைய பேர் இருக்கனால நம்ம வண்டியிலேருந்து டக்குன்னு இறக்கிட்டாங்க. இப்போ கஸ்டமரை நம்ம வண்டியிலேருந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யுவர் வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மக்கிட்ட காட்டுது. ஓகேன்னு பண்ணியாச்சு. 2-3 செகண்ட் சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வந்துருச்சுங்க.
கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 413 ரூபா காட்டுதுங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து 150 சேர்த்து தரேன்னாங்க. கஸ்டமரு நம்மக்கிட்ட சொன்ன மாதிரியே 150 சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 550 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கஸ்டமர் இந்த அமௌண்ட் கொடுத்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் தாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், கேஷ் கலெக்டட் கொடுக்கணுங்க. அப்போ தான் இந்த ட்ரிப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாமாங்க. கேஷ் கலெக்டட் நம்ம கொடுத்தாச்சுங்க. ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. கஸ்டமருக்கு நம்ம ஸ்டார் ரேட்டிங் போட்டலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாராகிட்டோம். அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. ரெண்டாவது ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். உடனே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள் 11:57 ஆகுதுங்க. சரி ஓகே, கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துடலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம். பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா வெறும் 900 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. எக்ஸாக்டான லொக்கேஷன் தான் இருந்தாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. பிக்கப் கிலோமீட்டர் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து 400 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்து வந்தாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் எக்ஸாக்டாக தான் இருந்தது. சரி, நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. கொடுத்துடலாமா ஸ்டார்ட் ட்ரிப்பு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாமாங்க. நம்ம வந்திருக்க இடம் பார்த்தோன்னா நக்கீரன் சாரோட ஆஃபீஸ் தாங்க. ஆல்ரெடி பிரிண்ட் அடித்து வச்சிருந்த பேப்பரை நம்ம வண்டியில் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் பார்த்தோன்னா திருநெல்வேலிக்காரங்க. ஒர்க் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து இந்த வேலைக்கு வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரும் திருநெல்வேலி தாங்க. அதனால் அவரும் நம்மளும் நல்ல தோஸ்த் ஆகிட்டவங்க பேசிட்டு. இது தாங்க நக்கீரன் சாரோட ஆஃபீஸு. உண்மையாகவே வாழ்க்கையிலேயே நான் ஃபஸ்ட்டு டைம் நக்கீரன் சாரோட ஆஃபீஸ் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா முகப்பேர் வாவின் கிட்ட தாங்க இருக்குது. நம்ம சாரை பேப்பரில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேங்க. ஆனால் பட் சாரோட ஆஃபீஸ் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக வரேன். சாரோட ஆஃபீஸை பார்த்ததுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. கேட் பாஸ்க்காண்டி தாங்க வெயிட் பண்ணியிருந்தோம். கேட் பாஸும் வந்துருச்சுங்க. நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், லோட் கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா. லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. 2-3 செகண்ட் நம்மளுக்கு சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அப்புறம் தான் ட்ராப் பாயிண்ட் வரும். நம்மளுக்கு இப்போ ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் ஷோ ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாங்க எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா டோட்டலாக 19 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம இப்போ கிளம்பிட வேண்டியதாங்க. கேட் பாஸ் வந்து அப்ரூவல் வந்தனால டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டியில் ஏறி இருக்கிறது பார்த்தோன்னா 3 பேர் ஏறி இருக்காங்க. ஏன்னா அங்கே ட்ராப் பாயிண்டில் இறக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம டாடா ஏஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்கார அண்ணா ரொம்ப நேரமாக ஹார்ன் அடித்தாங்க. எதுக்கு அடிக்கிறாங்களே நம்மளுக்கும் புரியலைங்க. திரும்பி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது நம்ம வண்டியில் முன்னாடி உட்காந்துருக்காரு பார்த்தீங்க, அவருக்காண்டி தாங்க அந்த ஹார்னே அடிச்சிருக்காரு. அவரும் இவரை பார்க்க இவரும் அவரை பார்க்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. நம்ம போய்கிட்டே இருக்கும்போது 2 பேர் கான்வெகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வண்டியில் உட்காந்துருக்க கஸ்டமர் எங்கேயாவது ஒரு கடையில் டீ குடிக்க நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டார். தாராளமாக நிப்பாட்டலானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்டினதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து பேசி அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிதுங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமரும் டீ குடிச்சு முடிச்சிட்டாங்க, நம்மளும் டீ குடிச்சு முடிச்சாச்சுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. எக்ஸ்ட்ரா 550 மீட்டர் நம்மளுக்கு காட்டுது. இல்லாமல் நம்ம வண்டியில் வந்து அடிஷ்னலாக 3 பேர் வந்திருந்தாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு பார்த்து தரேன்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து எதுவும் கேட்டுக்கல. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். அரைவல் கொடுத்துடலாமா. அரைவல் கொடுத்தாச்சுங்க. இந்த லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து வார்னிங் நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டுது. கஸ்டமர் நம்ம கூட தான் வந்திருந்தாங்க, அதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம மார்க் அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி உள்ளே 2 பேர் இருந்தாங்க. நம்ம வண்டியில் ஒரு 3 பேர் வந்தாங்க. டோட்டலாக ஒரு 5 பேர்னால டக்குன்னு பாஸ் பண்ணனால நம்ம வண்டியிலேருந்து சீக்கிரம் இறக்கி முடிச்சிட்டாங்க. எல்லா மெட்டீரியலும் இங்கே இறக்கலைங்க. நம்ம வண்டியிலேருந்து ஒரு பாதி மெட்டீரியல் தாங்க இங்கே இறக்குறாங்க. கஸ்டமரு இந்த லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் தாங்க இன்னொரு இடத்துல போய் இறக்கணுன்னாங்க. சரி ஓகேன்னு, அது கூட ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி அக்செப்ட் பண்ணிட்டு இது இறக்கி முடிச்சப்பறம் நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிட வேண்டியதான். புக் பண்ண கஸ்டமருக்கு வே பாயிண்ட் போட தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரிலங்க. சரி ஓகே, கஸ்டமர் பக்கத்தில் தான் சொன்னாலும் நம்மளும் அக்செப்ட் பண்ணி கஸ்டமரோட லொக்கேஷன் புக் பண்ணியாச்சுங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மக்கிட்ட காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து நம்மளுக்கு சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன அமௌண்ட்டோ ஷோ ஆக ஆரம்பிக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு பாருங்கள்.
கஸ்டமரோட ஃபேர் என்ன வந்திருக்கோ சேமாக தாங்க வந்திருக்கு, எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் வரல. இன்னொரு விஷயம் என்னென்னா, கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வரதுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துல லோடு இறக்க வேண்டியதாக இருந்தது. அதையும் நம்ம இறக்கிட்டு அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் தான் இங்கே இறக்குற மாதிரி இருந்தது. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எந்த வே பாயிண்ட்டும் போடல பாருங்கள், பிக்கப் ட்ராப் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு இடையில ஒரு வே பாயிண்ட் போட்டிருந்தாங்கன்னா 25 ரூபாலேருந்து 100 ரூபா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். சரி, கஸ்டமர் நம்மளுக்கு வந்து பார்த்து தரேன்னனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு பார்த்தோன்னா 950 ரூபா நம்மளுக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. இந்த எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 பேர் வந்திருக்கிறதுக்கு ப்ளஸ் இடையில ஒரு வே பாயிண்ட் போனோம் பார்த்தீங்களாங்க, அது எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போனோம் பாருங்கள், அதுக்கு எல்லாம் சேர்த்து தாங்க இது 950 ரூபா கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாமா? கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருக்கு நம்ம ஸ்டார் ரேட்டிங் போட்டலாங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டலாம். போட்டாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்ன்னு வந்துருச்சு. ஓகேங்க, நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோம். அடுத்த என்ன ட்ரிப் வருது நம்ம பார்த்துடலாங்க. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ரெடில்ஸ் போட்டிருக்குங்க. வே பாயிண்ட் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தோன்னா மஞ்சம்பாக்கம் போட்டிருக்குங்க. லாஸ்ட் பாயிண்ட் எங்கே போட்டிருக்காங்க பார்த்தோன்னா நுங்கம்பாக்கம் போட்டிருக்குங்க. கஸ்டமரோட ஃபேர் பாருங்க, 974 ரூபா கஸ்டமரோட ஃபேருங்க. இது வந்து ஐ டிமாண்டுங்க. இந்த மின்னல் சிம்பிள் வந்ததுன்னா நம்மளுக்கு ஐ டிமாண்ட் தாங்க. இந்த 974 ரூபா பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்னால 0 போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏசி எனி போட்டிருக்காங்க. எனின்றது ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ்ட் வண்டிக்கும் போகும். நம்ம வந்து அட்டன் பண்ணி எடுத்தாச்சு தாங்க கொடுப்பாங்க. இது வந்து பிக்கப் பாயிண்ட் உள்ள கஸ்டமர் நம்பருங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசியாச்சு. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா டெயில்ஸ் ஏற்றணுன்னாங்க. எவ்வளோ ஏற்றணும்னு நம்மளுக்கு தெரியல. கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போனால் தான் கஸ்டமர் எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு தெரியும். கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது நம்ம மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 350 மீட்டர் தாங்க காட்டுது. பிக்கப் பாயிண்ட் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்து பிக்கப் பாயிண்ட் நோக்கி கிளம்பியாச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு 300 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்தாச்சுங்க. பிக்கப் பாயிண்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரை பார்த்தாச்சு, கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் வந்து அவ்வளோ லோடு ஏற்றிருக்காங்க. நம்ம வண்டியே சுத்தமாக பிடிக்கலங்க, அப்படிப்பட்ட லோடு ஏற்றிருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ லோடு ஏற்றிருக்காங்கன்ட்டு. டன்டடைன் கஸ்டமர் ஏற்றிருக்க லோடு பார்த்தீங்களாங்க, வெறும் 3 பாக்ஸ் டைல்ஸ் தாங்க. இதுக்கு டாடா ஏசி புக் பண்ணியிருக்காங்க. 3 பாக்ஸ் தான் ஏற்றிருக்காங்கன்னு நம்ம வந்து சந்தோஷப்பட தேவையில்லைங்க. இன்னொரு வே பாயிண்ட் இருக்குங்க, அங்கே நம்மளுக்கு என்ன ஏற்றுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலங்க. இப்போ நம்ம அடுத்தது என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து போகிற லொக்கேஷன் ஷோ ஆயிடுச்சுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து மாதாவரம் போட்டிருக்காங்க. கிளிக் பண்ணி பார்த்துலாங்க இது நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. 7.8 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட அடுத்த வே பாயிண்ட் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. அடுத்த வே பாயிண்ட் நோக்கி நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட வே பாயிண்ட் கிட்ட போயிடலாங்க. வந்துங்க 2வது வே பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. இங்கேயும் நம்மளுக்கு வந்து டெயில்ஸ் பாக்ஸ் தாங்க ஏற்ற போகிறாங்க. எத்தனை பாக்ஸ் நம்ம ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 18 டெயில்ஸ் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க. ஆக்சுவலி டைல்ஸ் லோடெலாம் எப்படி ஏற்றுவாங்கன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சைடில் வச்சு கயிறை போட்டு டைட் பண்ணி தாங்க நம்ம வண்டியில் ஏற்றணும். எனக்கு வந்து இந்த சைடில் வந்து ஷீட் இருக்கனால நம்மளால் வந்து இந்த டைல்ஸை வச்சு கெட்ட முடியாது. அதனால தான் நம்ம வந்து படுக்க வச்சு கொண்டு போகிறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போகணும், இல்லைனா டைல்ஸ் வந்து உடஞ்சிருங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 18 பாக்ஸுங்க. வண்டியில் வந்து நிறைஞ்ச மாதிரியே இருக்காது, வெறும் கால்வாசி தொட்டி நிறைஞ்ச மாதிரி தாங்க இருக்கும். இந்த 18 பாக்ஸ் டைல்ஸ் வெயிட்னால அந்தளவுக்கு நம்ம வந்து பள்ளத்தில் வந்து வண்டி குதிக்காதுங்க. வெயிட் இல்லைனா மட்டும்தான் வண்டி வந்து தூக்கி போடும். இது நம்மளுக்கு வெயிட்டாக இருக்கனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போகிறோம். கஸ்டமருங்க நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம், கண்டினியூ ட்ரிப் கொடுக்கணுங்க. கண்டினியூ ட்ரிப் கொடுத்துலாமா? கண்டினியூ ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா நுங்கம்பாக்கங்க. சரி, ஓகே, நம்ம வந்து மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்தலாம் எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் காட்டுதுன்ட்டு. ட்ராப் பாயிண்ட் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 17 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. வானம் பாருங்க அப்படியே இருட்டிக்கிட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் சீக்கிரம் முடிச்சிடலாங்க. மழை வரதுக்குள்ளேயும் நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குங்க.
அரைவல் கொடுத்தாச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய டைல்ஸ் பார்த்தோன்னா 18ங்க, சின்ன டைல்ஸ் பார்த்தோன்னா 3, டோட்டலாக பார்த்தோன்னா 21 டைல்ஸுங்க. கஸ்டமர் ஒன்று ஒன்றா இறக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்களேன், சென்ட்ரல் ஜெயில் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களாங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வண்டியிலேருந்து லோடு ஃபுல்லாக இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மக்கிட்ட காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுற்றிக்கிட்டு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட பேமெண்ட் பாருங்கள், 974 ரூபா. பெய்டு ஆன்லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களாங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க. பாருங்கள், கேஷ் கலெக்டட் இடத்துல வந்து 0ன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து எந்த பேமெண்ட்டும் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி வந்திருக்கு. சரி ஓகேங்க, நம்ம கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சு. அப்படியே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாராகிட்டோம். அடுத்து நம்மளுக்கு எங்கே சவாரி போடுறாங்க பார்த்துடலாங்க. லாஸ்ட் ஆர்டர் நம்ம முடிச்சோம் பார்த்தீங்களாங்க, அது வந்து ஆன்லைன் மணி வந்ததுங்க. நம்ம வந்து லெஜெண்ட்ஸ் பேலன்ஸ்குள்ளே போய் பார்த்துலாங்க. கிளிக் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தோன்னா 808 ரூபா 42 பைசா நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குங்க. இது என்னன்னு பார்த்தோன்னா கமிஷன் போக நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ஆன்லைன் மணி போட்டனால நம்மளுக்கு வந்து அதுலேயே டிஃபால்ட்டாக வந்து 165.58 பைசா வந்து நம்மளுக்கு போர்ட்டல் ஃபீஸ் போக தாங்க நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்திருக்கு. 808 ரூபா 42 பைசாங்க. இதுக்கப்புறம் நம்ம சவாரி எடுத்தோன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட் தசையாக நம்ம போட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோன்னு பார்த்துலாங்க. டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 3 சவாரி எடுத்திருக்கோங்க. 7.25 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. போட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1708 ரூபா 98 பைசா நம்ம போட்டரோட ஏர்னிங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 400 நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தோன்னா 2108.98 பைசா நம்ம வந்து டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்குள்ள டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. டீசல் பார்த்தோன்னா 400 ரூபா டீசலுக்கு பிடிச்சிருக்கோங்க. இன்றைக்குள்ள டே வந்து சிறப்பாக போச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.